Hi students, so in this video we are going to see term 2 unit 1 supplementary Alice in Wonderland. So this is your part 1 video. Alice in Wonderland. Alice was being to get very tired of sitting by her sister on the bank and of having nothing to do. Once or twice she had peeped into the book her sister was reading, but it had no pictures or conversation in it. And what is the use of a book, thought Alice, without pictures or conversation? So she was considering in her own mind as well she could, for the hot day made her feel very sleepy and stupid, whether the pleasure of making a daisy chain would be worth the trouble of getting up and picking the daisies, when suddenly a white rabbit and with pink eyes ran close by her. So the Alice is in Wonderland is a supplementary of your unit 1. um, so Alice is the protagonist of this supplementary, that is she is the main character of this story, the supplementary. So we are going to see her activities in this story. So in the beginning of the story, Alice is being very tired and she is sitting nearby her sister on the bank, that is the bank of river. So the near they are sitting, so there is a bank of river. So her Alice and her sister are sitting near the bank of river, and Alice is feeling very tired and having nothing to do. She is not having any work to do. So once or twice she has peeped into the book of her sister was reading. So once and twice what she is doing, she is opening the book of her sisters and seeing, but she is not having any idea about that book, and also she is blaming about the book that there is no pictures and conversation in it. So and also she is asking what is the use of the book. ஸோ ஆலிஸ் தான் வந்துட்டு இந்த பிளேயோட ப்ரொட்டகானிஸ்ட், அதாவது மெயின் கேரக்டர். ஸோ இது வந்துட்டு ஸ்டோரி எப்படி பிகின் ஆகுதுன்னா வந்துட்டு அதாவது ஒரு பேங்க் ஆஃப் ரிவரில் வந்துட்டு ஆலிஸும் அவங்க சிஸ்டரும், ஸோ யூ கேன் சி த பிக்சர் ஹியர். ஆலிஸும் அவங்க சிஸ்டரும் வந்துட்டு ஒரு ட்ரீ கடியில், அதாவது பேங்க் ஆஃப் ரிவருக்கு பக்கத்தில் ஒரு ட்ரீ இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஆலிஸ்க்கு வந்து ரொம்ப போர் அடிக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்க சிஸ்டரோட புக்கை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணி பார்க்குறாங்க. பட் அதில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த புக் வந்துட்டு பிடிக்கவே இல்லை. பிகாஸ் அதில் வந்துட்டு ஒரு பிக்சர் இல்லை, ஒரு கான்வர்சேஷன் இல்லை, ஸோ எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வாட் யூஸ் ஆஃப் திஸ் புக், இந்த புக்கை வச்சு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த புக்கை வந்து ரிட்டன் வச்சிடுறாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு தாட் வருது திடீர்னு வந்துட்டு, பிகாஸ் ஷீ இஸ் வெரி டயர்ட் அண்ட் லேசி. ஸோ ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஷீ இஸ் கன்சிடரிங் டு ஹாவ் அ மேக்கிங் த ப்ளஷர் ஆஃப் டைசி செயின். ஸோ ஏதாவது வந்துட்டு டைசி மீன்ஸ் இட் இஸ் அ ஃப்ளார், அதாவது டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளார்ஸை வந்துட்டு டைசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது வந்துட்டு நெக்லஸ், அதாவது செயின் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ஷீ இஸ் ஸ்டார்டிங் டு பிக் த டைசிஸ். ஸோ ஒன் ஷீ இஸ் ஸ்டார்டிங் டு பிக் த டைசிஸ், சடன்லி த ஒயிட் ரேபிட் வித் த பிங்க் ஐஸ் ரேன் டு ஹர் க்ளோஸ். ஸோ பக்கத்தில் வந்துட்டு என்ன டைசி ஃப்ளார்ஸ்லாம் வந்துட்டு ப்ளக் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒயிட் ரேபிட் வித் பிங்க் ஐஸ் வந்துட்டு அவங்க பக்கத்தில் வந்து சடனாக வர ஆரம்பிச்சிருது. The rabbit pulled a watch out of his pocket to check the time. ஸோ ரேபிட் என்ன பண்ணுது, உடனே அதை ஆலிஸ் பக்கத்தில் வந்தோடனே see the rabbit here. ஸோ இது வந்துட்டு எனது பிங்க் கலர் ஒயிட் ரேபிட்டு பிங்க் ஐஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது வந்துட்டு ஆலிஸ் பக்கத்தில் வந்தோடனே வாட் இட் ஸ்டார்டட் டு புல்ட் அ வாட்ச் அவுட் ஆஃப் ஹிஸ் பேக்கெட் டு செக் த டைம். ஸோ அதோட பேக்கெட்டில், அதாவது ரேபிட்டோட பாக்கெட்டில் இருந்தே வாட்ச் எடுத்து டைம் பார்க்குறதுக்கு கிளாக் எடுக்குது, ஐ மீன் வாட்ச் எடுக்குது. He shook his head, then disappeared down and rabbit's hole. ஸோ அது வந்துட்டு டைம் பார்த்துட்டு என்ன பண்ணுது, லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணிட்டது. ஷூக்குங்கிறது ஷேக்குக்கான
பாசன்ஸ் லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணிவிட்டு டிஸப்பியர் ஆகுது. எங்கே டிஸப்பியர் ஆகுறதுன்னா ரேபிட்ஸோட ஹோல், அதாவது அதெல்லாம் பொந்தில் தானே வாழும், ஸோ அதில் வந்துட்டு டிஸப்பியர் ஆகுது. ஐ மஸ்ட் ஃபைண்ட் அவுட் வை ஹீ இஸ் இன் சச் அ ஹரி க்ரைட் ஆலிஸ். ஸோ க்ரைட் இங்கே வந்துட்டு நிறைய இடத்துல க்ரைடுன்னு வரும். க்ரைட்னா இங்கே வந்துட்டு மீனிங் வந்து செட்டு தான், அதாவது சொல்கிறது. ஓகேவா? ஸோ ஆலிஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஸோ இது வந்துட்டு இந்த ரேபிட் வந்து எங்கே போகுது, நான் வந்துட்டு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும், இவ்வளோ ஹரியாக வந்துட்டு எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் வந்து கேட்குறாங்க. Filled with curiosity, she ran to the rabbit's hole and peeped through the entrance. The hole dropped suddenly and Alice fell. ஸோ வித் க்யூரியாசிட்டி, அதாவது க்யூரியாசிட்டினா ரொம்ப எதிர்பார்ப்போட ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டோட என்ன பண்ணுறாங்க, ஆலிஸ் வந்துட்டு அந்த ரேபிட்டோட ஹோல் பக்கத்தில் போய் எட்டி எட்டி உள்ளே பார்க்குறாங்க. திடீர்னு அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து என்ன பண்ணிடுறாங்க, உள்ளே வந்துட்டு அந்த ஹோல்குள்ளே வந்துட்டு இவங்க ஆலிஸ் வந்துட்டு கீழே விழுந்துடுறாங்க. She fell for a long time when suddenly she came upon a little three-legged table all made of solid glass. There was nothing on it except a tiny golden key. ஸோ கீழே விழுந்துட்டு, அதாவது அந்த ஹோல்குள்ளே விழுந்துடுறாங்க இல்லையா, அது ரொம்ப நேரம் வந்துட்டு அது அப்படியே கீழே போய்கிட்டே இருக்குது. சடனாக வந்துட்டு ஒரு எண்டுக்கு வராங்க. சடனாக வந்துட்டு எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்தோடனே அந்த எண்ட் பாயிண்டில் வந்துட்டு அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா அ லிட்டில் த்ரீ லெக்டு டேபிள். ஸோ ஒரு டேபிள் வந்துட்டு ஒரு 3 லெக் மட்டும் இருக்கிற ஒரு டேபிள் மாதிரி, இதை மாதிரி வந்துட்டு ஒரு 3 லெக்டு டேபிள் மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஸோ அது எதால் மேட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல் ஆஃப் சாலிட் கிளாஸ், எல்லாமே கண்ணாடியில் செய்யப்பட்ட அந்த 3 லெக்டு டேபிள் மேலே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டைனி கோல்டன் கீ வந்துட்டு இதுக்கு மேலே இருக்குது. ஒரு டைனி கோல்டன் கீ வந்துட்டு இந்த சாலிட் கிளாஸ், அதாவது 3 லெக்டு சாலிட் கிளாஸஸ் மேலே வந்துட்டு ப்ளேஸ் ஆகிருக்கு. When she looked around again, she came upon a low curtains she had not noticed before, and behind it was a little door about 15 inches high. ஸோ அந்த சாலிட் கிளாஸஸ் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கீஸை பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்த வந்துட்டு சும்மா அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஹி லுக்ட் அரவுண்ட் அகெயின். ஸோ மறுபடியும் வந்துட்டு அது அப்படியே ஒரு ரவுண்ட் பார்க்குறாங்க, அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. ஸோ தென் ஒன்லி ஷி கேம் டு நோ அபவுட் த லோ கர்டன்ஸ். ஸோ ஒரு கர்டன்ஸ் மாதிரி வந்துட்டு மறைஞ்சிருக்கு. அதை எடுத்து பார்த்தோன்னே ஷி கேன் ஏபிள் டு நோட்டிஸ் தட் தெர் இஸ் அ லிட்டில் டோர் அபவுட் 15 inches ஹை. ஸோ 15 inchஸில் ஹைட்டில் ஒரு டோர் வந்துட்டு கர்டன்ஸ் போட்டு மூடி வச்சுருக்கிறத வந்துட்டு ஆலிஸ் வந்துட்டு நோட் பண்ணுறாங்க. ஷி ட்ரைட் த லிட்டில் கோல்டன் கீ இன் டு த லாக் அண்ட் to her great delight it fitted. She opened the door and saw a beautiful garden through it, and she could not reach as she was too big. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த லிட்டில் கர்டன்ஸ்லேருந்து ஒரு டோர் வந்துட்டு 15 inches ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு டோரை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த கோல்டன் கீ இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த லாக்கை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ண போகும்போது வித் சர்ப்ரைஸ், அதாவது வித் கிரேட் டிலைட், அதாவது வித் சர்ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, அது வந்துட்டு அந்த கரெக்டான கீ ஃபிட் ஆகி அந்த டோரும் ஓப்பன் ஆயிடுது. ஷி ஓப்பன் த டோர் அண்ட் ஸோ அ பியூட்டிஃபுல் கார்டன். ஸோ அந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா என்ன பார்க்குறாங்க, ஒரு பியூட்டிஃபுல் கார்டன் வந்துட்டு பார்க்குறாங்க. பட் அவங்களால அந்த கார்டனுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியல. பிகாஸ் அவங்க வந்துட்டு எப்படி இருக்காங்க, டூ பிக்காக இருக்காங்க, எவ்ரிதிங். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், 3 லெக்டு சாலிட் கிளாஸ் மேலே சின்ன கோல்டன் கீ, அதுவும் டோர் எப்படி இருக்குது, 15 inches ஹைட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே ரொம்ப பெருசாக இருக்கனால he can't able to enter into the garden. When she turned around towards the 3-legged table, Alice found a green bottle that said "Drink me" magically appeared on it. Out of curiosity, Alice took the bottle and drank the entire portion. Then she gave to shrink little until she was no bigger than a doll. ஸோ now what happened means, ஸோ மறுபடியும் வந்துட்டு இவங்களால அந்த டோர்லேருந்து கார்டனுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அகெயின் ஷீ இஸ் டர்னிங் அரவுண்ட் த ரூம் அண்ட் அகெயின் ஷீ இஸ் சீயிங் த 3-legged டேபிள். ஸோ அங்கே வந்துட்டு என்ன இருக்குது, அந்த 3-legged டேபிளில் என்ன பார்க்குறாங்க, ஆலிஸ் ஃபவுண்ட் அ க்ரீன் பாட்டில். ஸோ அங்கே வந்துட்டு அந்த 3-legged சாலிட் கிளாஸான 3-legged டேபிளில் வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் பாட்டில் இருக்குது.
ஒரு க்ரீன் கலர் பாட்டில் இருக்குது. அது என்ன சொல்லுது? இட்ஸ் தட் செட். அந்த க்ரீன் கலர் பாட்டில் என்ன சொல்லுது? ட்ரிங்க் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. மேஜிக்கலி அப்பியர்ட் ஆன் எர்த். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கீ மட்டும்தான் இருந்துச்சு. அதை எடுத்து டோர் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரு க்ரீன் கலர் பாட்டில் வந்துட்டு அப்பியர் ஆனுச்சு. அது என்ன சொல்லுது? ட்ரிங்க் மீ அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்கலி அப்பியர்ட் ஆன் இட். Out of curiosity, Alice also took that green color bottle and she drank that entire portion. அதாவது ஃபுல்லாக வந்துட்டு எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுறாங்க? ட்ரிங்க் பண்ணிடுறாங்க. தென் ஷீ பிகேன் டு ஷ்ரிங்க்னா அது அப்படியே சுருங்கிறது. ஓகேவா? தென் ஷீ பிகேன் டு ஷ்ரிங்க் அன்டில் ஷீ வாஸ் நோ பிகர் தேன் அ டால். ஸோ ஒரு டால், அது ஒரு டால் கூட பெருசாக இருக்கும். அதை விட சின்னதாக என்ன ஆகுறாங்க? ஆலிஸ் வந்துட்டு ஷார்ட் ஆயிடுறாங்க. She opened the door quickly and ran through it. What a splendid garden! She exclaimed. ஸோ வந்துட்டு இப்போ என்ன, அந்த டோர் அவங்க வந்துட்டு ஷ்ரிங்க் ஆகி அப்படியே சும்மா டாலோட சின்னதானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அந்த 15 inches டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கார்டனுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. When she opened the door quickly and she ran, she saw a splendid garden. Splendid garden-னா what a splendid garden-னா what a beautiful garden அப்படின்னு அர்த்தம். Splendid, the meaning of splendid is beautiful. So what a splendid garden, she explained. அவ வந்துட்டு சொல்கிறாங்க, why I'm no bigger than the insect than crawl on these flowers. ஸோ நான் ஏன் வந்துட்டு ரொம்ப பிக்காக இல்லை, பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய கார்டன்லேருந்து ரொம்ப ஸ்மாலர் சைஸ் ஆகிட்டாங்க. அதாவது ஒரு டாலை விட சின்ன சைஸ் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க, வை ஐ எம் நோ பிக்கர், ஏன் நான் பெருசாக இல்லை, தேன் த இன்செக்டை விட அவங்க வந்துட்டு எப்படி சின்னதாக இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க ஆலிஸ். ஏன்னா வந்துட்டு ஃப்ளார்ஸ் மேலே இருக்கிற இன்செக்ட்ஸ் கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்மாலராக இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பட் த எக்ஸைட்மெண்ட் சூன் ஓர் ஆஃப். ஆலிஸ் க்ரூ போர்ட் வித் த டைனி சைஸ். ஸோ அப்படியே வந்துட்டு அங்கே வந்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கும்போது ஷி காட் வெரி போர்டு. அதாவது கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த சின்னதாகி அந்த கார்டனுக்குள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் போயிடுச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டைனி சைஸை வந்துட்டு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐ வாண்ட் டு பி பிக் அகெயின், ஷி ஷவுட்டட். Her shouted startled the white rabbit, so ran past her again. Mistaking her for his maid, he ordered, go to my cottage and fetch my gloves and fan. ஸோ இப்போ வந்துட்டு என்னது, அவங்க டைனி சைஸாக இருக்கிறது போர் அடிக்கிறதுனால ஸோ மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஐ வாண்ட் டு பி பிக் அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஷவுட் பண்ணுறாங்க. அப்படி ஷவுட் பண்ணிகிட்டு இருக்க போகும்போதே சடனாக வந்துட்டு ஒயிட் ராபிட் என்ன பண்ணுது, அவங்க முன்னாடி அப்பியர் ஆகி ஹீ ஆர்டர்ட், அதாவது ஆலிஸை வந்துட்டு ஒயிட் ராபிட் வந்து ஆலிஸ்க்கு வந்துட்டு ஒரு மெய்டுன்னு மிஸ்டேக்குன்னு நினச்சிக்கிட்டு ஒயிட் ராபிட் என்ன ஆர்டர் பண்ணுது, கோ டு மை காட்டேஜ், அதாவது என்னுடைய ரூமுக்கு போயிட்டு ஃபெஞ்ச் மை க்ளவுஸ் அண்ட் ஃபேன், ஏதாவது என்னுடைய க்ளவுஸையும் ஃபேனையும் வந்துட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ்க்கு வந்துட்டு ஒயிட் ராபிட் ஆர்டர் போடுது. ஆலிஸ் வாஸ் கன்ஃபியூஸ்ட் பை த rabbit's behavior. Maybe I will find something at the cottage to help me find me a way out, and she said hopefully. ஸோ இப்போ வந்துட்டு ஆலிஸ்க்கு வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் ஒரு ஒயிட் ராபிட் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மெய்ட் மாதிரி வேலை வாங்குறது வந்துட்டு ஆலிஸ்க்கு ரொம்ப கன்ஃபியூஸாக, அதாவது ராபிட்டோட பிஹேவியரை பார்த்து ஆலிஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காங்க. மேபி அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்க ஆலிஸ், ஸோ மேபி அங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், நம்ம வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு போகிறதுக்கு பெருசாகிறதுக்கு வந்துட்டு அந்த காட்டேஜில் வந்துட்டு ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும், ஸோ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ செட் ஹோப்ஃபுல்லி. As she was going out, she saw a piece of chocolate cake that was kept on the table by the doorway. ஸோ அங்கே போயிட்டு போகும்போதே வந்துட்டு அந்த டோருக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, அ பீஸ் ஆஃப் கேக். அங்கே வந்து ஆலிஸ் வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் சாக்லேட் கேக் பார்க்குறாங்க. அந்த டோருக்கு பக்கத்துலேயே வாஸ் கெப்ட் ஆன் த டேபிள் பை த டோர்வே. அந்த டோருக்கு பக்கத்துலேயே ஒரு டேபிள் மேலே ஒரு சாக்லேட் கேக் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் த கேக் வாஸ் அ நோட் that read, eat me, I am so hungry.
ஸோ அந்த சாக்லேட் கேக் பக்கத்துலேயே ஒரு நோட்டில் வந்துட்டு என்ன எழுதியிருக்காங்க, ஈட் மீ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஐ எம் ஸோ ஹங்க்ரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அதாவது அதை நான் என்ன எடுத்து சாப்பிட்டு நான் ரொம்ப ஹங்கிரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டில் வந்துட்டு அந்த சாக்லேட் கேக் பக்கத்துலேயே வந்துட்டு எழுதி வச்சுருக்காங்க. ஆலிஸ் செட் ஆஸ் ஷீ ஏட் த கேக்ஸ் சடன்லி ஷீ ஃபெல் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ரியலைஸ்டு, "Oh no, I have grown larger than this house," she cried. ஸோ இப்போ வந்துட்டு அந்த கேக் சாப்பிட்டோன்னே என்ன ஆகுறாங்க, ஆலிஸ்க்கு வந்துட்டு அந்த கேக்கை சாப்பிட்ட உடனே ஷி ஃபெல் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ரியலைஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக வித்தியாசமாக தெரியுது. அண்ட் ஆல்சோ அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு டைனி சைஸில் இருந்தாங்க இல்லையா, அவங்க ரொம்ப பிக்கராக வந்துட்டு க்ரோ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க இருக்கக்கூடிய நார்மல் சைஸோட ரொம்ப பிக்காக ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஹவுஸை விட லார்ஜராக வந்துட்டு அவங்க வந்து க்ரோ ஆகி நிற்கிறாங்க. ஷி காட் அவுட் ஆஃப் மை வே, "You're blocking the doors," shouted the white rabbit. Alice managed to pick up his fan. Immediately she began to shrink, but but little did she know it was a magical fan which made her small again. "Oh no, I have never get back to the right size." She went looking for help. ஸோ இப்போ வந்துட்டு ஒன்ஸ் ரொம்ப பிக்கராக க்ரோ ஆகிட்டே இருக்கப்போ ஒயிட் ரேபிட் வந்துட்டு அதோட காட்டேஜுக்கு வருது. ஸோ அதுங்க வந்துட்டு என்ன சொல்லுது, ஏன் வந்துட்டு கெட் அவுட் ஆஃப் மை வே, அதாவது இங்கேருந்து நகர்ந்து போக, யூஆர் பிளாக்கிங் த டோர், நீங்கள் வந்துட்டு இந்த டோரை வந்து பிளாக் பண்ணிகிட்ருக்க, இங்கேருந்து நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரேபிட் வந்துட்டு ஷவுட் பண்ணுது. ஸோ ஆலிஸ் மேனேஜ் டு பிக் அப் ஹிஸ் ஃபேன். ஸோ அது வந்துட்டு ஃபேன், அதாவது விசிறி இருக்கு இல்லையா, அதை கொண்டு வர சொன்னது. அது வந்து இப்படியே கஷ்டப்பட்டு ஆலிஸ் வந்துட்டு அந்த ஒயிட் ரேபிட்டோட ஃபேனை எடுத்துடுறாங்க. இமீடியட்லி ஷி பிகேன் டு ஷ்ரிங்க். ஸோ உடனே அந்த ஃபேனை எடுத்ததுக்கப்புறம் இமீடியட்டாக ஆலிஸ் என்ன நாங்கள் ரொம்ப பிக்கர் சைஸ்லேருந்து மறுபடியும் ஷ்ரிங்க் டைனி சைஸ்க்கு வர ஆரம்பித்தாங்க. பட் லிட்டில் டிட் ஷீ நோ இட் வாஸ் அ மேஜிக்கல் ஃபேன். ஸோ அப்போ வந்துட்டு ஆலிஸ்க்கு புரியல, அது வந்துட்டு ஒரு மேஜிக்கல் ஃபேனுங்கிறது புரியல. ஸோ மறுபடியும் வந்துட்டு ஸ்மால் சைஸுக்கே அகெயின் போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஹோனோ ஷவுட் பண்ணுறாங்க. ஸோ நான் எப்போ ரைட் சைஸ்க்கு வரேன், ஷீ வாண்ட் லுக்கிங் ஃபார் ஹெல்ப். ஸோ ரொம்ப ஹெல்ப்புக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு எப்படி வந்துட்டு ரைட் சைஸ்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்புக்கு தேடிட்டு இருக்காங்க. So she saw a green caterpillar dressed in a pink jacket. He was sitting on the top of the large mushroom, smoking a bubble pipe. ஸோ இப்போ வந்துட்டு அந்த வேல வந்துட்டு எதாவது ஹெல்ப் தேடி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு மஷ்ரூம் மேலே ஒரு கேட்டப்பிலர், க்ரீன் கேட்டப்பிலர். ஸோ இங்கே பாருங்கள், இது மஷ்ரூமு, இங்கே க்ரீன் கேட்டப்பிலர் இருக்குது. அதே மாதிரி பிங்க் கலர் ஜாக்கெட் வந்துட்டு போட்டுட்டு ஒரு ஸ்மோக்கிங் பைப் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கு. "One side makes you big, the other side makes you small," he said to the Alice before slithering away. ஸோ வந்துட்டு அந்த மஷ்ரூமில் இருக்கக்கூட கேட்டப்பிலரே என்னப்போ சொல்லுது, ஒரு சைடு ஒன்று ரொம்ப பிக் ஆகுது, ஒரு சைடு ஒன்று ரொம்ப ஸ்மால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னி மேனரில் சொல்லுது. "One side of what?" Alice called after him. "The mushroom, silly," he answered. Alice ate a piece of mushroom. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுது, ஸோ இந்த மஷ்ரூம் ஆலிஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த ஒரு பீஸ் ஆஃப் ஆலிஸ் வந்துட்டு ஒரு பீஸ் ஆஃப் மஷ்ரூம் வந்துட்டு சாப்பிட்றாங்க. "Thank goodness I am growing," she cried. "But which way do I go?" ஸோ இப்போ அந்த மஷ்ரூமை சாப்பிட்டோன்னே என்ன ஆகிட்டாங்க, ஒரு நார்மல் சைஸ்க்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ நான் எந்த வழியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "That path leads to Mad Hatter. The other way leads to Lee March Hare," said a voice. Alice turned to find a smiling sherry cat in the tree. "I will see you later at the Queen's croquet game," he said before disappearing. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே சாப்பிட்டுட்டு அந்த மஷ்ரூம் ஒரு பீஸ் சாப்பிட்டோன்னே ஒரு அவங்களோட நார்மல் சைஸ்க்கு ஆலிஸ் வந்துட்டு அப்படி. ஸோ வந்ததுக்கப்புறம் இப்போ நான் எந்த சைட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகும்போது ஒரு பாத் வந்துட்டு, அதாவது பாத் மீன்ஸ் வே, ஒரு பாத் வந்துட்டு மேட் ஹேட்டரோட ஹவுஸுக்கு போகுது. அது அதர் வே லீட்ஸ் டு த லீ மார்ச் ஹேர்
அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஹவுஸ்க்கு வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரோட வாய்ஸ்ன்னு ஆலிஸ் வந்துட்டு டேர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு செர்ஹிஷ் கேட் இருக்குது. இது என்னதுன்னா வந்துட்டு ஒரு ஃபிக்ஷனல் கேட், அதாவது ஒரு கற்பனை கேட்டு தான். இது வந்துட்டு இந்த ஆலிஸ் இன் வண்டர்லேண்டில் லூயிஸ் கரோல் அவர் வந்துட்டு ஒரு கற்பனை கேட்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கேட் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா ஆலிஸ் கிட்ட, நான் குயின்ஸ் க்ரோக்கெட் கேமில் வந்துட்டு உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸப்பியர் ஆகுது. So we can stop up to here. I hope you have understood this video. Thank you for watching.